அதெல்லாம் முடியாதுடா. சினிமா ஒரு பொழுதுபோக்கு. அதுலேருந்து ஒருத்தர் வருவாரு. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்குன்னா நான் ஏன் ஓட்டு போடணும்? சினிமாடா. அது ஒரு பொழுதுபோக்கு. ஜாலியா பார்க்குறியா 3 ஹவர் பார்க்குற. ஜாலியா வந்துரணும். அதெல்லாம் நீ எப்படியும் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். நான்லாம் பார்ப்பேன், வந்துருவேன். ஜாலியா அவ்வளோதான் கை தட்டணுமா, சிரிச்சோமா வந்துரும். அது அது சினிமாடா. சாதாரண சினிமா. அந்த சினிமாக்கு எதுக்கு இவ்வளோ எனக்கு புரியல. டேய் எனக்கு புடிக்கலையா? புடிக்கலன்னு சொல்லு. அவரு எனக்கு புடிக்காது. அதனால நான் வந்து அவருக்கு ஓட்டு போட மாட்டேன். அப்படின்னு சொல்லு. உண்மைய சொல்லு. நான் ஒத்துக்கிறேன். நான் சாதாரண சினிமா மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத. இங்க இந்த இந்த தமிழ்நாட்டுல, இந்த இந்தியாலயே எடுத்துக்கங்க. சினிமா எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது. சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாரி, உன் வாழ்க்கைய எவனுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்க முடியாது. உன்ன பாதிச்சிருக்கு எதுவுமே முடியாது. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன். எனக்கு எந்த பாதிப்பும் இல்லையா? எனக்கு எந்த பாதிப்பு இருக்கு? எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. நான் சினிமா வந்து பொழுதுபோக்கா ஜாலியா தான் பார்ப்பேன். அங்க பார்ப்போமா, சிரிப்போமா, சந்தோஷமா சிரிப்போமா, 10 நிமிஷம் பேசுவோமா, அதோட வந்துருவேன். எனக்கு சினிமால எந்த பாதிப்பும் கிடையாது. நான் ஏன் பொய் சொல்றேன்? எனக்கு சினிமா எந்த பாதிப்பும் கிடையாது. சினிமாவுல வந்து ஒருத்தவங்க வந்தா அவங்கலாம் நான் ஏற்கனவே எனக்கு அவசியம் கிடையாது. நான் எதுக்கு பொய் சொல்லணும்? சினிமா எனக்கு வந்து பொழுதுபோக்கு தான்ப்பா. அது ஒரு ஜாலிக்கு பார்க்குறேன், அவ்வளோதான். சரி எவ்வளோ பைக் இது? ஏன் இந்த பைக் வாங்குன? சொல்லு. நீ சொல்றியா? நான் சொல்லட்டா? விசுவாசம் படம் வந்து அதில அவரு சூப்பரா ஓட்டுனாரு. அந்த டைம்ல எனக்கும் தோணுச்சு இந்த பைக் வாங்கணும்னு. அதனால வாங்குனேன். என்னப்பா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அது பொழுதுபோக்கு தானே. அதுக்கு வாங்கறதுக்கு என்ன சம்பந்தம்? திரும்ப ஏன்டா பொய் சொல்ற? ஏன் சொல்லிட்ட விசுவாசம் படம் வந்தது. அவரு ஓட்டுனது புடிச்சது. அதனால அந்த பைக் வாங்குனேன். நீ தான் இப்ப சொல்ற. திருப்பி அது பொழுதுபோக்குன்னு ஏன்டா சொல்ற? அவன் வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையிலும் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுடா பைத்தியம். நம்ம 2 பேரும் இன்ஜினியரிங் சேரும்போது காரணமே அந்த வேலையில்லா பட்டதாரி வந்து அந்த படத்துல நடந்த விஷயங்கள் இதெல்லாம் நம்பளா பண்ணலாம் அப்படி இன்ஜினியரிங்னா பெரிய விஷயம் அப்படின்னு நம்பி போய் சேர்ந்தது தான் இந்த இன்ஜினியரிங் நம்ம சேர்ந்தது. இதுவே ஒரு படத்துக்கு காரணம் தான். படத்தால தான் வந்தது. போடு போடாம போ. பிரச்சனை கிடையாது. ஆனா பொய் சொல்லாத. பொழுதுபோக்குன்னு சொல்லாத. சினிமா வெறும் பொழுதுபோக்கு கிடையாது. அது உன் வாழ்க்கையில ஒரு அங்கம். அத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கைய பாதிக்கும். அது பொழுதுபோக்கு இல்ல. இந்த தெளிவ ஏற்படுத்திக்கோ. ஓகே.